Hi friends, welcome back to another video. So இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கள் வீட்டோட கார்டன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் பழங்கள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை இருக்குது. இது நாட்டு மாதுளை இல்லை, இது வந்து ரெட் கலர் மாதுளை. ஸோ நாட்டு மாதுளையும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதுளை. இந்த பூனை வேறு கட்டிகிட்டு இருக்கேன், என் பெட்டு எனக்கு பிடிச்சது பூனை. என்னோட பெட்டுமே கூடாது. ஓகே, எல்லாமே ஆல்மோஸ்ட் பழுக்க போகுது. ஸோ பழுத்தவனே இதெல்லாம் வெட்டி எப்படி டேஸ்ட்லாம் இருக்குன்னு நான் போடுறேன் வீடியோ. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சப்போட்டா மரம் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போட்டாலாம் காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய மரம் இருக்குது எங்கள் வீட்டு கார்டனில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன கருவேப்பிலை செடி. இது இன்னும் உங்களுக்கே தெரியும், சின்னதாக இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். இது நெல்லிக்காய் சீசன் வரும்போது நிறைய காய்ச்சி கொட்டும். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டு கொல்லை பக்கமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு நெல்லிக்காய் மரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கசப்பு நெல்லிக்காய் மரம். இது ஆக்சுவலாக பாருங்க தொங்கிட்டு இருக்கு, கசப்பு நெல்லிக்காய் மரம். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா காய்ச்சி கீழே கொட்டிகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். எப்போ நான் கொல்லை பக்கம் வந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது என் காலில் மிதிப்பட்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். முக்கியமாக சீசன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டும். இது என்ன மரம்? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா பூவும் இருக்குது, பூ மரமும். இது பார்த்தீங்கன்னா பவளமல்லின்னு சொல்லுவாங்க. டெய்லி காய்ச்சி காய்ச்சி கொட்டும், நாங்கள் பறிச்சிருவோம் டெய்லியுமே. அதனால தான் இப்போதைக்கு உங்களுக்கு பூ இல்லாத மாதிரி தெரியுது. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நிறைய காய்ச்சி கொட்டும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால பூவும் ஒரு சில பூவும் வெளியே வாங்க அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை செடி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து கிடக்கும் கொல்லை பக்கத்தில். ஐயோ பழங்கள். அதுக்கப்புறமா வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள், வேப்ப மரம் அதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா மரம்னே சொல்லலாம். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுமாரி தான் காய்க்கும். ஆனால் கொல்லை பக்கத்தில் கடைசியில் ஒன்று இருக்குது, நிறைய இருக்கும். அதில் நல்லா காய்ச்சி கொடுத்தா அதை நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை செடி தான் உங்களால் மேக்ஸிமம் பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கேயும் ஒரு சப்போட்டா மரம் அங்கேயும் ஒன்று இருக்குது. சப்போட்டா மரம் நிறைய இடத்துல சப்போட்டா மரம் அதெல்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கற்றாழை ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொல்லை பக்கம் எக்கச்சக்கமாக வளைஞ்சு கிடைக்கும். பாருங்கள், போகவே முடியாது பாதையில். அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கற்றாழை வந்து வளைஞ்சு கிடக்கும். இதை வந்து டெய்லி மேலே இருக்கிற தோலை மட்டும் நறுக்கிச்சு நல்லா அலம்பி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சத்தானது, உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும். இதெல்லாம் நிறைய இருக்குது. வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துடும் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீ. பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இளநீலாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக பறிக்க தெரியாது, இல்லைன்னா நான் பறிச்சிடலாம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா அப்புறமா தேங்காய் தான் கீழே விழுவோம். நிறைய தேங்காய் இளநீலாம் இருக்குது, பார்க்க முடியுது. ஸோ பாருங்க நிறைய காய்ச்சி கிடக்கும். இந்த மாதிரி பல இது இருக்குது, ஆனால் இது தான் காய்க்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப வருஷமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி இது. ஸோ இதில் ஆக்சுவலாக காய்ச்சி கிடந்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோம். சுண்டைக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே கொல்லை பக்கத்துலேயே காய்ச்சி நிறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். சுற்றி பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் மரம் தான், சப்போட்டா மரம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம். இதில் தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காய்ச்சி புழுங்குன்னு சொல்லலாம், நிறைய கீழே விழுவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பறித்து நாங்கள் வந்து சப்போட்டா வந்து சாப்பிடுவோம்.
பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய சப்போட்டா பார்த்தீங்கன்னா சின்ன 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 சின்னதாக இருக்கும். எல்லாமே பெருசானவனே பறித்து பழுக்க வச்சு சாப்பிடுவோம். அதனால் வெளியே வாங்க வேண்டியன்ற அவசியமே இல்லை. பல இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னும் இந்த சீசன் வரல. சீசன் வந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய காய்க்கும். போய் சீசன் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இது காய்க்கலை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா கொடுக்காப்பள்ளிம்பாங்க, கொடுக்காப்பள்ளி மரம். இது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். மேலே ஏறி ஏறி போய் கல்லை தூக்கி போட்டு கீழே விழுவும். அது பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் மூடி உள்ளுக்குள்ளே நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சீசன் இல்லை, அதனால தான் காய்க்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரம் வேறு ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ பார்க்க முடியுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இல்லை மேலே இருக்கும். இதே சின்னதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மேலே இருக்குது. புளி மரம். இது பார்த்தீங்கன்னா புளிய மரம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் காய்க்கலை. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் ஆச்சு அப்படின்னா இதுலேயும் காய்க்க ஆரம்பிச்சிடும் புளிய மரம். இதோட இலை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா புளி டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டிங்கனாலே தெரியும், புளி டேஸ்ட் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா அலம்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி புளி டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா சீத்தா மரம். எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடுவீங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கற்றாழைக்கு நடுவில் வளர்ந்துருக்கு. ஸோ சீத்தாப்பழம் அது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சீத்தாப்பழம் இப்போதைக்கு எதுவும் பழுக்கலை, ஆனால் நிறைய காய்ச்சிருக்குன்னே சொல்லலாம். போக போக பார்த்தீங்கன்னா இதுவும் பழுத்துரும். பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துடும். எதுவும் பெருசாக வளர்ந்துடும். எதுவும் பழுக்கலை, பழுத்துருச்சுன்னா பறிச்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு மல்லிகைப்பூ வாசனை இருக்குன்னு சொல்லலாம். தெரியும் நினைக்கிறேன். பப்பாளி மரம் நிறைய காய்ச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் பழுத்துருச்சுன்னா அதையும் எடுத்து சாப்பிட்லாம். நிறைய பழங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மரங்கள்லாம் பழம் கொடுக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வருஷங்கள் எடுக்கும். ஒரு 2-3 வருஷங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பழம் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மாமரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே காய் எங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. கையில் ஒரு காய் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்குது. இன்னும் கூட மேலே பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது. பறிக்கணும் ஒன்றுமே தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது மாங்காய் தான். இது மாம்பழமாக பழுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுகி போயிருக்கு. இது வரைக்கும் மாம்பழமாக எதுவுமே பழுக்கலை. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது எனக்கு மாங்காய் வேணும்னு நினச்சேன்னா ஏறி போய் பறித்து மிளகாப்பொடி உப்பு அதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் மாங்காய் சாப்பிடணும்னு நினச்சேன்னா எங்கேயும் அலையெல்லாம் தேவையில்லை. கடையில் போய் நேராக மேலே போய் அதை பறித்து மிளகு உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா நிஜமாலே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன். இது லெமன் செடி. இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்குது. பெருசானா இன்னும் காய்க்கும். இப்போயே பாருங்கள் நிறைய காய்ச்சி கிடக்கு. எல்லாமே பழுக்கும். பழுத்தவொடனே பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் போடணுன்னா பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாங்க அவசியமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே மேக்ஸிமம் பழங்கள்லாம் இருக்குது. அதுவும் நம்ம வீட்டிலே விளைஞ்ச பழங்கள் காரணத்தினால பார்த்தீங்கன்னா எதுவும் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகிருக்காது. ஸோ பாருங்கள் எக்கச்சக்க லெமன் ஆக்சுவலாக காய்ச்சிருக்கு. இதனால உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதுவும் மழை காலம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் கூடிய சீக்கிரம் வளர்த்துருவேன். ஸோ அடுத்த வாட்டி கார்டன் வீடியோ வருதுன்னா டெஃபினட்டாக காய்கறியும் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் இன்ஸ்டன்ஸாக நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்ககிட்ட நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1K தொட போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
இனிமேலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ நான் யோசித்து வச்சுருக்கேன். இனிமேல் வர காலத்தில் வரும். இனிமேல் வீடியோ வருமா வராதான் நீங்கள் யோசிக்க வேணாம். இனிமேல் வர காலத்தில் டெஃபரெண்ட்டாக வீடியோஸ் நிறைய வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். பை பாய்.